Hello friends, welcome back to my channel. மீண்டும் இந்த வாரம் சர்வீஸ் டெக்னிக் அண்ட் டாக்டிக்ஸ் வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வீடியோல நாங்க சர்வீஸ்ல இருக்கக்கூடிய டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி ஆப்போசிட்ல விளையாடக்கூடிய பிளேயரை மிஸ் பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத நாங்க நம்புறோம். பேசிக்காவே ஒரு நல்ல விளையாடக்கூடிய டீமுக்கு 3 டிபார்ட்மெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன் ரிசீவிங், செகண்ட் ஒன் செட்டிங், தேர்ட் ஒன் அட்டாக்கிங். இவ்வளவு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய 3 டிபார்ட்மெண்ட்லையும் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ரிசீவிங் டிபார்ட்மெண்ட்டை நம்ம சர்வீஸ் மூலியமாக மிஸ் பாஸ் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய 2 டிபார்ட்மெண்ட்டுமே ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ நம்மளுடைய சர்வீஸ் டார்கெட் எப்பவுமே ஆப்போசிட்டில் விளையாடக்கூடிய பிளேயரை மிஸ் பாஸ் பண்ண வைக்கிறது தான். இப்படி இருக்கக்கூடிய மிஸ் பாஸை பண்ண வைக்கிறதுக்கு நம்ம சர்வீஸ் மூலியமாக சில சின்ன சின்ன டெக்னிக்ஸை யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவில் நாங்கள் அந்த டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ அது என்ன டெக்னிக்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இமேஜை பாருங்கள். இந்த வாலிபால் கோர்ட்டில் நம்மளுடைய டார்கெட் ஃபஸ்ட் எங்கே இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது 1 ஜோனும் 2 ஜோனுமாக தான் இருக்கணும். என்ன ரீசன் அப்படின்னா மைனஸ்லேருந்து சரியான பாஸ் கொடுத்தாலும் செட்டர்னால் ஹை பாலோ ஷார்ட் பாலோ போடுறதுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டியான ஒரு பிளேசஸ் தான் மைனஸ் ஜோன். ஸோ அந்த இடத்துல நம்மளுடைய டார்கெட் எப்பவுமே ஃபஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்படி ஒருவேளை செட்டர் மைனஸ்லேருந்து வரக்கூடிய பாலை கரெக்டாக போடுறாரு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய அடுத்த டார்கெட் 6 ஜோனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்பேஸும் 5 ஜோனுக்கு கார்னரில் இருக்கக்கூடிய ஸ்பேஸுமாக தான் இருக்கணும். இப்போது இமேஜில் நாங்கள் சொன்ன இடத்துல போட்டால் தான் மிஸ் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக நாங்கள் சொன்ன ஜோனில் மிஸ் பாஸ் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் உண்டு அப்படிங்கிறத தான் நாங்கள் உங்ககிட்ட சொல்கிறோம். உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஆப்போசிட் கோர்ட்டில் அந்த ஜோன்ஸை நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது மூலிமா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கோர்ட்டில் இருக்கக்கூடிய டெக்னிக்ஸை பார்த்துட்டோம். அடுத்தபடியாக நம்ம சர்வீஸில் இருக்கக்கூடிய டெக்னிக்ஸை பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ளோட்டிங் சர்வீஸ். இந்த சர்வீஸில் நான் கரெக்டாக எந்த இடத்துல என்னோடய டார்கெட் வச்சு அடிக்கிறனோ என்னோடய கையோட டைரெக்ஷனுக்கு பொறுத்த மாதிரி பால் ட்ராவல் ஆகி அந்த டைரெக்ஷனில் போய் விழுகும். ஸோ இந்த சர்வீஸில் நம்மளுடைய டார்கெட் ஜோனை கரெக்டாக வச்சு நம்ம பிளேஸ் பண்ணணும். செகண்ட் ஒன் ரைட் சைட் ரோலிங் சர்வீஸ். இந்த சர்வீஸை நீங்கள் கொஞ்சம் பழக உங்களுக்கு வந்துடும். இந்த சர்வீஸில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா பால் ஃபஸ்ட்டு உங்கள் கையிலேருந்து ட்ராவல் ஆகி போகும்போது ஒரு ஜோனுக்கு மூவ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ட்ராவலிங் அப்படியே சேஞ்ச் ஆகி பால் கிராஸ் கோர்ட்டில் போய் விழுகும். தேர்ட் ஒன் லெஃப்ட் சைடு ரோலிங் சர்வீஸ். இந்த சர்வீஸ்லையுமே என்னோட ஆர்மி எக்ஷனுக்கும் பாலோட ட்ராவலிங்க்கும் ஒரு சேஞ்சஸ் இருக்கும். நீங்கள் டீமுக்கு தகுந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி வித்தியாசமான சர்வீஸை யூஸ் பண்ணும்போது நிறையா பால் மிஸ் பாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. இப்போது நாங்கள் சொன்ன விஷயங்களை ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பார்க்குறோம். மேக்ஸிமம் டார்கெட் 1 and 2 ஜோனாக இருக்கிறதுனால அந்த ஜோனில் இருந்து பாஸ் கொடுக்க முடியுதா, அப்படி கொடுத்த பாஸை செட்டர்னால் ஈஸியாக போட முடியுதா அப்படிங்கிறத தான் நாங்கள் டெமோவாக பண்ணி பார்க்குறோம். இந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி ஆப்போசிட் டீமை மிஸ் பாஸ் பண்ண வைக்க முடியல அப்படின்னா நம்மளுடைய சர்வீஸ் ஸ்டைலில் இருக்கக்கூடிய டெக்னிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நாங்கள் சொன்ன டெக்னிக்ஸில் ஏதாவது ஒரு டெக்னிக்ஸ் உங்களுக்கு அந்த மேட்ச்சில் கிளிக் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக அடுத்த வாரத்தில் நாங்கள் ட்ராப் கலெக்ஷன் வீடியோ மூலியமாக உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம்.